ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். கள்ளக்குறிச்சியிலேருந்து சித்ரா இருக்காங்க சுவாமிஜி. இவங்களுடைய மகளுக்காக கேட்டிருக்காங்க. இவங்க மகளுடைய பேர் ஆர்த்தி. இவங்க வங்கி தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் தேர்ச்சி பெற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 12/3/2015 கேது திசை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு, இப்போ திருமணம் செய்ய வேண்டாம், 24 வயசில் நீங்கள் திருமணம் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது 24 வயசில் தான் நாங்கள் திருமணம் என்னோட பொண்ணுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவங்களுடைய வேலைக்காகவும் அவங்களுடைய திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கும் ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பரிகாரம் சொல்லுங்க சுவாமிஜி. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு சப்தரிஷி வாக்கியபடி என்ன பரிகாரம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி வங்கி தேர்வுன்றது ஒரு முறைக்கு இருமுறை முயற்சித்து கிடைக்கணும்னு வந்திருக்கு. அதனால் நீங்கள் 2வது முறை முயற்சியை பற்றி யோசிக்காதீங்க. கட்டாயம் வெற்றி கிடைக்கும், பயப்படாதீங்க. அதனால் 2வது முறை முயற்சிக்கிறோன்ற தயக்கம் வேண்டாம். ஆனால் நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகள் போகும்பொழுது நீல கலர் உங்களுக்கு உடையை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு சிவாலயம் போய் அங்கே இருக்க விஷ்ணு துர்க்கைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு போங்க. இது உங்களுக்கு போட்டியில் வெற்றியும் உங்களுக்கு நல்ல அருமையான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். கேது தசைன்ற காரணங்களை சொல்லி திருமணத்தை மறுபடியும் சொல்லுவோம். அந்த தள்ளி போடுற விஷயங்கள் வேண்டாம். உங்களுக்கு தூரத்து சொந்தத்திலிருந்து நல்ல செய்தி வரும், பயன்படுத்திக்கங்க. இந்த திருமண தடைக்கு மட்டும் பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் ஒரு மஞ்சள் பொடியில் ஒரு பெரிய பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல்லால் அந்த பிள்ளையாரை தினமும் தொடர்ந்து 45 நாள் அர்ச்சனை பண்ணுங்கள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.